பண்டித நேரு பதில் சொல்கின்றார், பாரத நாட்டின் பிரதமர் தன்னையே வழியிலே நிறுத்தி கேள்வி கேட்கின்ற துணிச்சலை தந்தது இந்த சுதந்திரம் என்று சொன்னாராம். ஆம், நமக்கு சுதந்திரம் துணிச்சலை தந்தது, பேச்சுரிமையை மிகவும் தந்தது. கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி போன்றவையெல்லாம் நாம் பெற்றிருக்கின்ற பெருமைகள் என்று அடுக்கடுக்காக ஆதவன் சொன்னார். அதனைத் தொடர்ந்து பதில் அளிப்பதற்காக பாய்ந்து வருகிறார் கவிஞர் நந்தலாலா. தமிழின் டிவி நம் தமிழன் டிவி. இதில் ஒரு அற்புதமான கவிதை பட்டிமண்டபம் நடத்துகின்ற ஐயா, ஆனந்த சுதந்திரம் அடைந்த கும்மி கொட்டவே நான் சில குமரிகளை அழைத்தேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டு சில குமரிகளை நான் அழைத்தேன். அந்நிய நாட்டு நிறுவனங்களில் அகாலத்தில் உழைக்கும் அடிமைகள் நாங்கள், வர இயலாமைக்கு வருந்துகிறோம் என்றார்கள் அந்த வாழை குமரிகள். மம்மிடாடி கலாச்சாரத்தில் வளர்ந்ததால் கும்பி மறந்து போச்சே என்று லிப்ஸ்டிக் உதடு துதிக்கினர் சில பேர். மண்ணை கிண்டும் எங்கள் ஊர் மாதரசிகளையும் அழைத்தேன். மண்ணை கிண்டுகின்ற எங்களூர் மாதரசிகளையும் அழைத்தேன். இந்த வாழ்க்கையில் அன்றாடம் குப்பை கொட்டுவதே பெரும்பாடு, கும்மி கொட்ட வேறு ஆள் பாரு என்று மலடாகும் நிலங்களிடம் தாய்மையின் கருணை தேடி அலைந்தனர். ஐயா, நான் என் கனவு களைந்து விழித்து பார்க்கிறேன். கனவு களைந்து விழித்து பார்க்கிறேன். இதயத்தில் யதார்த்தங்களின் உறுத்தல். தாய்மொழியில் பேசிய குழந்தையின் தளிர் கரங்களில் அடிபட்டு சிவந்த கோடு. தாய்மொழியில் பேசிய குழந்தையின் தளிர் கரங்களில் அடிபட்டு சிவந்த கோடு. அந்த அடிபட்ட கோடு நம் அடிமை சாசனத்தின் அடிக்கோடு. வக்கீல்மார்களின் வௌவால் உடைகள், நம் வக்கீல்மார்களின் வௌவால் உடைகள் அடிமை இருட்டின் அகலாத எச்சங்கள். எங்கெங்கும் உலகமயம், தாராளமயம், வணிகமயம். எங்கே நாம் சுயம்? எங்கெங்கும் உலகமயம், தாராளமயம், வணிகமயம். எங்கே நம் சுயம்? சுயம் பெறுவதே சுதந்திரம், பிரமயமாதல் பரதந்திரம். பிரமயமாதல் பரதந்திரம். இன்று நம் கூண்டுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இன்று நம் கூண்டுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சிறகுகள் தைக்கப்பட்டிருக்கின்றன. கூண்டுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சிறகுகள் தைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அடிக்கடி செய்து கொள்ளும் ஒப்பந்தம், அதன் பின்னால் உள்ள நிர்பந்தம் எல்லாமும் ஓயாத பந்தம். பந்தம் விடுதலையாகுமோ? பந்தம் விடுதலையாகுமோ? ஆதிக்கங்களின் கீழ் நோயுற்ற இதயத்தில் இருந்து இருமலாய் புறப்படுகின்றன துப்பாக்கி ஒளிகள். உற்று நோக்கினால் அவை விடுதலை மொழிகள். உற்று நோக்கினால் அவை விடுதலை மொழிகள். இங்கே கொற்றக்குடையின் நிழலில் பத்திரமாய் பதுங்கியுள்ளன சில தலைகள். இங்கே கொற்றக்குடையின் நிழலில் பத்திரமாய் பதுங்கியுள்ளன சில தலைகள். ஏராளமான தலைகள் இடிமலையில் நனைந்து விரியும் தருதலைகள். அந்த விடுபட்ட தலைகளுக்கு உண்டா விடுதலைகள்? அந்த விடுபட்ட தலைகளுக்கு உண்டா விடுதலைகள்? எப்போதும் ரோபோக்கள் அறிவதில்லை தன்னை ஆட்டி வைக்கும் ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில் உள்ளதென்று. எப்போதும் ரோபோக்கள் அறிவதில்லை தன்னை ஆட்டி வைக்கிற ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில் உள்ளதென்று. அறியாததால் சொல்லுகிறார் சுதந்திரம் உள்ளதென்று. அறியாததால் சொல்லுகின்றார் தம்பி சுதந்திரம் உள்ளதென்று. அவர் சொன்னார் பேச்சுரிமை வந்ததென்று. பேச்சுரிமை வந்ததென்றார், விளைவு அரட்டை அரங்குங்கள். எழுத்துரிமை வந்ததென்றார், விளைவு அடுக்கடுக்காய் அழுமூஞ்சி சீரியல்கள், பிளாட்பாரங்கள் தோறும் பாக்கெட் நாவல்கள். ஐயா, சுதந்திரம் வந்ததென்றார், பாருங்கள் குண்டு துளைக்காத கூண்டு, அதன் உள்ளே இருந்துதான் பாடுகிறார் வந்தே மாதரம் என்று. நன்றி, வணக்கம். பெற்றது சுதந்திரம், ஆனால் நாம் இருப்பது பரதந்திரம் என சொன்னார் நந்தலாலா. சுதந்திரம் என்பதே ஸ்வதந்திரம் என்பது தம்மை தாமே ஆண்டு கொள்வதே ஸ்வதந்திரம்.
ஆனால் நம்மை நாமே ஆளுகிறோமா? வெளிநாட்டு சக்திகள் ஆளுகின்றனவா? அப்படி ஆண்டால் அது பரதந்திரம் என சொல்லி இன்றைக்கு பெற்ற சுதந்திரமும் முழு சுதந்திரமுமாக இல்லை, அரை சுதந்திரமாகவும் இல்லை, அரை சுதந்திரமாகவே உள்ளது. அரை சுதந்திரமாகவே உள்ளது என சொன்னார். ஆழமான அழுத்தமான கேள்வியை எழுப்பி இருக்கிறார். இதற்கு ஆடவன் வந்து பதில் சொல்ல வேண்டும். ஆகஸ்ட் 15 மிட்டாய் இனிப்பில் கரைகிற தினமா? தியாகம் எழுதிய நினைவின் கனமா? இல்லை இல்லை, தலைமுறை தலைமுறை அடிமை இல்லை எனும் உயிர்ப்பின் வனமே இந்த முழு சுதந்திரம். சுதந்திரம் ஏழையின் வீட்டிலும் எண்ணப்படுகிற நெஞ்சத்தின் ஈரம், வாடிய பயிரில் காணுகிற எண்ணம் சுதந்திரம். இந்த சுதந்திரம் முழுமையாக பெற்றுவிட்டோம் என்றே கொண்டாடுவோம் நாளைய புதிய உலகத்தின் சுதந்திர விடியலுக்காக. நன்றி, வணக்கம். லாலா மிட்டாயில் கரைந்து போகின்ற வெற்று பொருளா நமது சுதந்திரம்? அமரத்தன்மை உலகுக்கு வழங்கும் ஆற்றலை படைத்தது இந்திய சுதந்திரம் என்று அறைகூவல் விடுத்தார் ஆதவன் அவர்கள். ஆதவன் சொன்னது இது, இனி லாலா சொல்வது எது என்று இப்போது பார்க்கலாம். சுதந்திரம் என்பது எது? ஐயா அவர்கள் அழகாய் சொன்னார். சுயநிலை பெறுவது சுதந்திரமாகும். சுயநிலை பெறுவது சுதந்திரமாகும். விழியில் விழுந்த ஒரு தூசு கண்கலங்கி கண்ணீர் பெருகி தூசு வெளியேறிய பிறகு விழி இயல்பு நிலையை அடைகிறதல்லவா? அப்படி ஒரு நாடு தன்னிலை தானே அடைய வேண்டும். அதுவே சுதந்திரம். நாம் அடைந்திருக்கிறோமா? ஆலங்குச்சியில் பல்துளக்கி ஆற்று நீரிலே வாய்கொப்பளித்து அன்றைய பகலை எதிர்கொண்ட நாமும் நம் பாட்டனும் ஒரு ஜாதியா? பேரளவுக்கு அவருக்கு பேரர்கள் நாம். புலிவாள் தரித்து சிலம்பு சுற்ற, வீதி குலுங்க விகடம் பேச, 12 பிள்ளை பெற்று வளர்த்தாலும் பால்போல் மனசின் தூய்மை காக்க, இதிலும் அவர் ஜாடே நமக்கில்லையே. அவர் ஆடுவார், நாம் பிரபுதேவாவின் நடனங்களுக்கு கைதட்டுவோம். அவர் பாடுவார், நாம் வானொலி கேட்போம். நமது கல்வி, நமது அரசமைப்பு, நமது பொருளாதாரம் அத்தனையிலும் அந்நியனர்கள், நமக்கும் அந்நிய ஜாடை. பெயரளவே அவருக்கு பெயரர்கள் நாம். தெரிந்து கொள்ளுங்கள் தம்பி, அன்று போல் இன்றும் விதேசி பண்டங்களை கொளுத்த வேண்டும் என்றால் முதலில் கொளுத்த வேண்டியது நமது மூளையாகத்தான் இருக்கும். அங்கேதான் அந்நிய பதிவுகள் அதிகம். சுதந்திரம் பெற்றதாய் சொன்னீர்களே, என்று சுதந்திரம் பெற்றாய்? அதை எந்த பெயரிடம் விற்றாய்? 1000 விலங்கு பெற்றாய், ஆனால் ஆகஸ்ட் 15 மிட்டாய். தாயக பண்புகள் போச்சு, உன் தத்துவ வாழ்க்கையும் போச்சு, வாழ்வது இரவல் மூச்சு, இதில் வரட்டு கௌரவ பேச்சு. குறைந்த விலைக்கு குழந்தை இங்கு கூவி விற்பவர்கள் இருக்க, குறைந்த விலைக்கு குழந்தை இங்கு கூவி விற்பவர்கள் இருக்க, வயிற்று பசியை தணிக்க கிட்னி விற்பனைகள் கூட நடக்க, பூமி உழுதவன் கதைகள், பூமி உழுதவன் கதைகள் ஒரு பூச்சி மருந்தினில் முடிய, கொள்ளை கும்பல்கள் தலைக்க இங்கு கொற்றை குடல் நிழல் கதிய, சட்டம் பயின்றவர் தலைக்குள் அட ஜாதி கிருமிகள் எளிய, பத்திரிகை தர்மம் எல்லாம் கவர் பார்த்ததும் கற்பு அழிய, வண்டு குடைந்திட்ட தூணில் ஜனநாயகம் நிற்பது கண்டு, இது சுதந்திரம் என்று, இது சுதந்திரம் என்று இங்கு உரைப்பவர் மண்டு. நன்றி, வணக்கம்.